உங்களின் திறமைக்கு தற்போது மதிப்பு கூடும் நேரமாகவும் இந்த குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருந்து கொடுக்கிறார் நண்பர்களே. உங்களின் ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க ஜென்ம ராசியில ராகு பகவான் இருக்கிறார். 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கலஸ்திரஸ்தானத்துல கேது பகவான் இருக்கிறார். இவர்கள் உங்களுடைய ஆரோக்கிய குறைபாட்டை கொடுக்கிறார்கள், ஏற்கனவே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலை தற்பொழுது கொஞ்சம் குறையும். குரு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால, ஏன்னா இவர் ஒரு சுபர், அந்த இடத்துல உச்சம் பெறார். இந்த தாக்கத்தால அந்த நோயின் தாக்கம் கொஞ்சம் குறையக்கூடிய அமைப்பை கொடுக்கிறார். உங்களுக்கு மறைமுக எதிரிகளையும் வேலை சார்ந்து உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் இடமாற்றங்களையும் சந்திக்கக்கூடிய அமைப்பை தருகிறார். மற்றும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்து 5ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்ப்பதினால் உங்களுடைய கடமையில் ஒரு நேர்மை தன்மை இருக்கும். ஏன்னா 10ஆம் இடங்கிறது கடமை, செயல்பாடு, கௌரவம். இந்த விஷயம் கௌரவமான தொழில் மற்றும் வேலை கிடைக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறார். அதே போல இந்த தொழில் மற்றும் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் இடமாற்றங்களில் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குழந்தைகள் நலனில் கவனம் தேவைப்படும் நேரம் நண்பர்களே. 10ஆம் இடத்திற்கு உங்க ராசிக்கு 10ஆம் இடத்த அதிபதியே அந்த இடத்துல பலம் பெறுவதனால், அந்த செவ்வாயை குரு பார்ப்பதினால் குரு மங்கள யோகம் உங்களுக்கு அமைகிறது. இந்த குரு மங்கள யோகம்னா வீடு, சொத்து, நிலபுலன்கள் சார்ந்த விஷயங்களில் ஒரு ஆதாயத்தை தருகிறார் உங்களுக்கு, அல்லது அதன் மூலமான மகிழ்ச்சி, சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பையும் இந்த குரு மங்கள யோகம் உங்களுக்கு கொடுக்கிறார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை, மகர ராசியை குரு 7ஆம் பார்வையாக சமசப்தம பார்வையாக பார்ப்பதினால் திருமணம் சார்ந்த வகையில் சுப விரயங்கள் ஏற்படும். ஒரு கல்யாணத்துக்காக ஒரு செலவு பண்ணுவீங்க, கல்யாண நிகழ்ச்சிகளை கலந்துக்கின்றதுனால அவங்களுக்கு மொய் முறை செய்வதனால அதன் மூலமா ஒரு சுப விரயம் ஏற்படக்கூடிய அமைப்பை இந்த குரு பகவான் உங்களுக்கு தருகிறார் நண்பர்களே. அதே போல கடன் பெற்று செய்தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு அமைப்பு, கடன் வாங்கி உங்க தொழிலை பெருசு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த குரு தருகிறார். குழந்தைகளினுடைய நலனுக்காகவும் மருத்துவம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த வகையில் செலவுகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு